இரண்டு பகுதி முக்கியம். இறைவார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. இறைவார்த்தை வழிபாட்டுக்கு வராத நற்கருணை வழிபாட்டுக்கு வந்து நற்கருணையை உட்கொண்டோம் என்றால் அதுதான் எந்த பயனும் இல்லை. இறைவார்த்தை வழிபாடும் முக்கியம், நற்கருணை வழிபாடு முக்கியம். ஆகவேதான் நம்முடைய திரு அவை சிறப்பான விதத்தில் நற்கருணைக்கு என்று ஒரு சிறப்பு கொடுத்திருக்கிறது. நற்கருணையுடைய பிரசனம், இறைவனுடைய பிரசனம் 24 மணி நேரமும் 24/7/365 என்று சொல்வார்களே, அது போல ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டுமாக இறைவனுடைய பிரசனம் நம்மோடு இருக்கின்றது. நாம் ஆகவே அந்த இறை வார்த்தையும் திரு நற்கருணையும் நமக்கு நிலை வாழ்வை தரக்கூடிய உணவாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து